MPPT கண்ட்ரோலரை சோலார் பேனல் மற்றும் சோலார் பேட்டரியுடன் இணைத்து வெவ்வேறு நேர இடைவெளியில் இன்புட் அல்லது அவுட்புட் கரண்ட் மற்றும் பேட்டரி மின்னழுத்தத்தை குறித்துக் கொள்ள கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் MPPT சார்ஜ் கண்ட்ரோலரின் செயல்பாடுகளை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். சோலார் பேனல்களில் இருந்து அதிக சக்தி அறுவடை செய்வதில் MPPT சார்ஜ் கண்ட்ரோலரின் அம்சங்களை விளக்கலாம். MPPT சார்ஜ் கண்ட்ரோலரின் நன்மைகளை புரிந்து கொள்வீர்கள் மற்றும் அதை இணைக்கும் படிகளை விவரிக்கலாம். தற்போதைய மற்றும் வோல்டேஜை பதிவு செய்ய சோலார் பேனல் மற்றும் சோலார் பேட்டரி கொண்ட MPPT கண்ட்ரோலரை இணைப்பதை படிப்படியாக காணலாம். மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங் அல்லது MPPT சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் என்பது பேட்டரி சார்ஜர் மற்றும் தனித்த PV அமைப்புகளுக்கான லோடு கண்ட்ரோலர் ஆகும். இது மிகவும் ரீசன்ட் டைப் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் ஆகும். இது ஒரு எலக்ட்ரானிக் ட்ராக்கிங் சிஸ்டம் ஆகும். இது சோலார் பேனலின் அவுட்புட்டுடன் பேட்டரி சார்ஜ் அளவை தொடர்ந்து ஒப்பிடுகிறது. இது பேட்டரிக்கு பயன்படுத்தப்படும் வோல்டேஜையும் மின்னோட்டத்தையும் சரி செய்து சோலார் பேனலில் இருந்து அதே சக்தியை பாதுகாக்கும், ஆனால் பேட்டரியை மிகவும் திறமையாக சார்ஜ் செய்யும். கண்ட்ரோலர் அதிக சார்ஜ் அல்லது டீப் டிஸ்சார்ஜை தடுக்கிறது. இது கண்ட்ரோலர் போர்டுடன் இணைக்கப்பட்ட வெளிப்புற லோடுக்கான ஆட்டோமேட்டிக் லோடு கண்ட்ரோலை வழங்குகிறது. இந்த உகந்த பேட்டரி சார்ஜிங் செயல்முறை பேட்டரி ஆயுளை அதிகரிக்கிறது, பேட்டரி பராமரிப்பை குறைக்கிறது மற்றும் கணினி செயல்திறனை மேம்படுத்துகிறது. MPPT சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரின் சில அம்சங்களை பார்ப்போம். MPPT ஆனது PWM வகை பேட்டரி வோல்டேஜ் கண்ட்ரோலை வழங்குகிறது மற்றும் PV மாடியூலில் இருந்து கிடைக்கும் அனைத்து சக்திகளையும் பிரித்தெடுக்கிறது. பாரம்பரிய சார்ஜ் கண்ட்ரோலர்களுடன் ஒப்பிடும்போது MPPT தொழில்நுட்பம் சார்ஜ் மின்னோட்டத்தை 30% அல்லது அதற்கும் அதிகமாக அதிகரிக்கலாம். இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் சோலார் பேனல்களில் இருந்து ஆற்றல் அறுவடையை அதிகப்படுத்தும் ஸ்மார்ட் டிராக்கிங் அல்காரிதம் கொண்டுள்ளது. மேலும் சோலார் PV எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் பயன்படுத்தப்படும் நவீன இன்வெர்ட்டர்களில் சோலார் பேட்டரிகளுக்கு தேவைப்படும் 3 நிலை சார்ஜிங் MPPT சார்ஜ் கண்ட்ரோல்களால் நிறைவேற்றப்படுகிறது. அவை பல்க் சார்ஜிங், அப்சார்ப்ஷன் சார்ஜிங் அண்ட் ஃப்ளோட் சார்ஜிங் ஆகும். MPPT-யின் நன்மை அதிகபட்ச சக்தியை உற்பத்தி செய்ய போட்டோவோல்டிக் மாடியூல்ஸை இயக்குகிறது. இது மாடியூல்ஸின் மின் இயக்க புள்ளியை மாற்றுகிறது மற்றும் அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய சக்தியை வழங்க உதவுகிறது. கூடுதலாக சேகரிக்கப்படும் மின்சாரம் பேட்டரி சார்ஜிங்கான மின்னோட்டத்தை அதிகரிக்கிறது. MPPT இணைந்து மெக்கானிக்கல் டிராக்கிங் சிஸ்டமை பயன்படுத்துகிறது, ஆனால் இரண்டு அமைப்புகளும் வேறுபட்டவை. PWM கண்ட்ரோலர்களுடன் ஒப்பிடும்போது MPPT சார்ஜ் கண்ட்ரோலர்கள் அதிக விலை கொண்டவை, ஆனால் அவற்றின் செயல்திறன் கணிசமாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. சோலார் பேனல் மற்றும் சோலார் அவுட்புட்டுடன் MPPT கண்ட்ரோலரை இயக்கும் செயல்முறை இங்கே வருகிறது. உங்களிடம் 75 வாட்ஸ் சோலார் பேனல், சோலார் பேட்டரி 12 வாட்ஸ் 100 ஆம்பியர் பெர் ஹவர், இணைக்கும் வயர்கள், MPPT கண்ட்ரோலர், வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டர் ஆகியவை உள்ளன. வரைபடத்தின்படி கூறுகளை இணைக்கவும். சூரிய ஒளியில் சோலார் பேனலை வைக்கவும். இன்புட், அவுட்புட் வோல்டேஜ் மற்றும் மின்னோட்டத்தை சோதிக்கவும். உங்கள் கவனிப்புகளை பதிவு செய்யவும். சோலார் பேனல் மற்றும் சோலார் பேட்டரியுடன் MPPT கண்ட்ரோலரை இணைக்கவும், வெவ்வேறு நேர இடைவெளியில் இன்புட் அல்லது அவுட்புட் கரண்ட் மற்றும் பேட்டரி வோல்டேஜ் அளவை குறிப்பிடவும் இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். MPPT சார்ஜ் கண்ட்ரோலரின் செயல்பாடுகளை அடையாளம் காண முடியும்.
சோலார் பேனல்களில் இருந்து எனர்ஜி ஹார்வெஸ்ட் மூலம் MPPT சார்ஜ் கண்ட்ரோலரின் அம்சங்களை விளக்கவும், MPPT சார்ஜ் கண்ட்ரோலரின் நன்மைகளை புரிந்து கொள்ளவும் மற்றும் சோலார் பேனலுடன் MPPT கண்ட்ரோலரை இணைப்பதற்காக படிகளை விவரிக்கவும், சோலார் பேட்டரியின் தற்போதைய கரண்ட் மற்றும் வோல்டேஜை பதிவு செய்யவும் முடியும்.